6வது அதிகாரத்தில் 6வது வசனத்திலிருந்து, அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளில் கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டிற்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரும் அவர்களை போக ஒட்டாதிருந்தார். ஆவியானவர் தடை செய்தார், ஆவியானவர் போக ஒட்டாதிருந்தார். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோபாவுக்கு வந்தார்கள். அங்க ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணினோம். அப்படி போறாங்க. மக்கதோனியா தேசத்துக்கு போய் அங்க பிலிப்பு பட்டணத்தில் பிரசங்கிக்கிற பொழுது அவரை கொண்டு போய் பவுலையும் சீலாவையும் ஜெயிலில் வைக்கிறாங்க. அங்கே அற்புதம் நடக்கிறது. சிறைச்சாலை கதவுகள்லாம் திறவுண்டது, பூமி அதிர்ச்சி உண்டானது. அடுத்து பார்த்தீங்கன்னா, சிறைச்சாலைக்காரன் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டான். அடித்து இவர்களை ஜெயிலில் போட்டவர்கள்லாம் தயவாக பேசி பவுலையும் சீலாவையும் அந்த பட்டணத்தை விட்டு அனுப்பி விட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து முழு நிச்சயமாக உறுதியாக அதை தெரிந்து கொண்டு நாம் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தம் என்னங்கிறத அறிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 5:17 கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இப்போ பவுல் பணத்தில் வந்து அங்கே ஒருத்தன் மக்கதோனியா தேசத்துக்காரன் வந்து உதவி கேட்கறது மாதிரி அவன் கண்ட உடனே கர்த்தர் வந்து அங்கே அனுப்புகிறாருங்கிற நிச்சயத்தோடனே அங்கே போகிறாங்க. ஆனால் அவங்க மேலே பொய் குற்றம் சாட்டி சந்தை வெளியில் இழுத்து வஸ்திரங்களை கிழித்து தொழு மரத்தில் மாட்டி வச்சிருக்கிறப்ப தொங்க விட்டுருக்கிறப்ப, என்னையா நீர் தான் தரிசனம் கண்டீர், தரிசனம் கண்டு கர்த்தர் தான் நம்மளை இந்த பட்டணத்துக்கு போக சொன்னாருன்னு நீ சொன்னீர், உம்மோடு நானும் வந்து இப்போ கடைசியில் மாட்டிக்கிட்டேன், இவ்வளவு அடி வேதனை, இதில் வேற தொழு மரத்தில் கட்டி தொங்க விட்டுருக்காங்க, மாட்டி கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு. ஆனால் அந்த இரவிலே பவுலும் சீலாவும் கர்த்தரை துதிக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், கர்த்தரை துதித்து பாடுகிறார்கள். பார்த்தீங்கன்னா அவர்கள் மேல் இருந்த கட்டுகள்லாம் விழுந்தது. கர்த்தருடைய சுத்தம்ங்கிறத உணர்ந்து நீங்கள் செயல்படுறப்ப பிரச்சனைகள் வந்தாலும் முடிவில் வந்து வெற்றி உங்களுக்கு தான்.